ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக இருந்து ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ் போயிருந்தேன். மார்னிங் எழுந்தது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளாஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு பாப்பாவை எழுப்பி விட்டு ரெடி பண்ணியாச்சு. நானும் ரெடி ஆகிட்டேன். நான் எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் இந்த சந்தனம் இல்லாமல் போகவே மாட்டேன். அதை நான் வச்சுட்டு போனேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நான் வச்சுட்டு போயிடுவேன். ஃபைனலி ரெடி ஆகிட்டோம். நாங்கள் என் அண்ணன் பையனுக்கு மொட்டை அங்கே தான் போயிட்டுருக்கோம். நல்ல வேலை புரட்டாசி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா நான் மட்டும் சாம்பார் சாதம் சாப்பிட்ணும், எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடும்போது. பாப்பா பேக் சீட்டில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அங்கே போகவே மாட்டாங்க. பட் யாருமே இல்லை அப்படின்னா நல்லா தனியாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. போகிற வழியில் அப்பா கூட வரேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ பிக் பண்ணிக்கிட்டோம். நான் ட்ராவல் பண்ணும்போது எதுவுமே சாப்பிடாம நான் வந்தேன் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும். நல்ல வேளை எனக்கு பிடிச்ச சீம்பால் அப்பா கொண்டு வந்ததுனால அதை குடித்து மேனேஜ் பண்ணியாச்சு. ட்ரெயின் கிராசிங் வேறு போகிற வழியில் இருந்தது. பாப்பா இறங்கி போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால 2 பேரும் போய் இறங்கி பார்த்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் 7 o'clock. பட் எங்களால் பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போக முடியலை. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 9:30 கிட்ட தான் கோவிலுக்கே போய் ரீச் ஆனோம். மொட்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் டிஃபன் கூட ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டிஃபன் அந்த டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ட் ஆல்ரெடி நமக்கு அழுகிறதுக்கு யாருமே சொல்லித்தர தேவையில்லை. இப்போ மொட்டை வேற போட்டிருக்கோமா, அழுதுகிட்டே இருந்தான் தம்பி. யாருக்கிட்டையும் சேரவும் இல்லை, அவங்க அம்மா கிட்டேயே தான் இருந்தான். ஸோ போய் பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டோம். நான் எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா பாப்பாவை நார்மல் ட்ரெஸ் வியர் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவேன். ஸ்பாட்டில் போய் தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி விடுவேன். ஏன் அப்படின்னா 2 ரீசன். ஒன்று வாமிட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவோம், அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ கசகசன்னு இருந்துச்சுன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் ஸ்பாட்டில் போய் பண்ணோம் அப்படின்னா வேறு ஏதாச்சும் மைண்ட் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பாட்டில் போய் தான் பண்ணுவேன். நாங்கள் டிஃபன் சாப்பிட போகும்போது கிச்சடி தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு கிச்சடி பிடிக்கவே பிடிக்காது. தக்காளி சாதம் இருக்கான்னு சாப்பிட்றீங்களான்னு ஒரு தம்பி கேட்டாங்க. நல்ல வேளை அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. முன்னாடிலாம் மீட் பண்ணணும் அப்படின்னா நினைக்கும் போதெல்லாம் மீட் பண்ணிடுவோம். பட் இப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் மீட் பண்ண முடியுது. நமக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்மளால் டைம் கிடைக்காது, நம்மளால் போக முடியாது. நமக்கு சின்ன பசங்களாக இருக்க வரைக்கும் மட்டும்தான் எல்லா என்ஜாய்மெண்ட்டும். ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். என் தம்பி மட்டும்தான் மிஸ்ஸிங், மற்ற எல்லாருமே நாங்கள் மீட் பண்ணியாச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி அண்ட் ரைத்தா, உளுந்தங்களி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இருந்துச்சு. ஒரு எக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு மட்டன் தான் பிடிக்காது, பட் மட்டன் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஸோ பீஸ் எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு அவரோட இலையில வச்சுட்டு நான் தூர்வார ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் அந்த பிரியாணியோட டேஸ்ட் எனக்கு மறக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ என் சித்தப்பா நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றது நான் வீடியோ எடுத்து கொடுப்பேன், அதையும் நீ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் ஆசை எதுக்கு கெடுக்கணும், எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. நமக்கும் எப்படியும் வீடியோவுக்கு கண்டென்ட் வேணும். யாராவது ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தா நல்லது தானே. ஸோ அவர்கிட்ட கொடுத்து எல்லாரையும் எடுத்தாச்சு. ஃபைனலாக நான் மட்டும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அவங்களையும் தனியாக வீடியோ எடுத்து போட்டுட்டோம். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அண்ணா மாமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பை பை சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், பாப்பா தூங்கிட்டதுனால. என்னோட வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.